வணக்கம் காய்ஸ். இப்போ நம்ம எங்கே போய்க்கிருக்கோம்னா பெருமாள் கோவில், நம்ம அலர் கோவில் தான் கிளம்பி போய்க்கிருக்கோம். ஸோ கடச்சனத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணி அப்படியே ரைடை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சாச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி சொல்லிடலாம், பட் ஓகே. பட் இன்றைக்கி முக்கியமான நாள் என்னென்னா புரட்டாசியோட சனி. இது ஃபஸ்ட்டு சனி, சரிங்களா? அதனால் வீட்லேயுமே போக சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் கடவுளை பற்றி உள்ளால் தான், அதனால் சரி கண்டிப்பாக போய் பார்த்துட்டு வந்துடலாம். சரி, அப்படி என்ன உகந்த நாள் மற்ற நாள்லாம் விட இதில் என்ன, அதுவும் புரட்டாசியில் சனி மாதம் மட்டும் என்ன ஸ்பெஷல் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன ஸ்டோரியாகவே இருக்காங்க. சனீஸ்வரர் பகவான் வரம் வாங்குறாரு. என்னென்னா, சனிக்கிழமை வந்தாலே சில பேருக்கு அது கெட்ட நாள் மாதிரி இது பண்ணுறாங்க. ஸோ நான் புரட்டாசி மாதம் சனிக்கிழமை பிறந்தாள் அப்போம்போது ஃபுல்லாமே என்னை ஒதுக்குற மாதிரி இருக்குது. எனக்கு அந்த நாளில் வழிபடுற மாதிரி எனக்கு நீங்கள் பண்ணி கொடுங்க, அந்த நாள் ஸ்பெஷல் நாளாக இருக்கும் மற்றவங்களுக்கு அப்படின்ற மாதிரி வர வாங்குறாரு. அதுவும் ஒரு பக்கம், சரிங்களா? ரெண்டாவது, ஏன் நான்வெஜ்லாம் சாப்பிடாமல் இருக்கா அப்படின்னா 2 தியரியாக சொல்லலாம். ஒன்று கடவுள் பக்தியாக இருந்து பண்ணுறது ஒன்று. ரெண்டாவது சயின்டிஃபிக்காக நம்ம பார்த்தோம்னா இந்த மாதத்தில் குளிரும் வெயிலும் கரெக்டாக இருக்குமான்னு தெரியாது. ரெண்டுமே மெர்ஜ் ஆகிற மாதிரி சொல்லப்போனால் நம்ம தோசைகளில் தண்ணி தெளிச்சு விடுற மாதிரி சடனாக இதாகும். அதனால் இந்த டயத்தில் எல்லாத்துக்குமே உடம்பு ஒரு மாதிரியாக சூடு ஹீட் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இந்த டயத்துலலாம் நான்வெஜ் எடுக்கும்போது ப்ராப்ளம் வரதுக்கு நிறையா இருக்குது வாய்ப்புன்றதுனால இப்படி பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. பட் ரொம்ப சயின்டிஃபிக்காக பார்க்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போலாம் ஒன்றுமே இல்லை, நீங்கள் என்னென்னா பண்ணிக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ நம்ம அதெல்லாம் அதை பற்றி உள்ளே ரொம்ப போக வேண்டாம், ஸோ டீப்பாக போக வேண்டாம். நமக்கு தேவை இன்றைக்கி போய் பெருமாளை போய் பார்த்துட்டு வந்தால் போதும் அப்படின்ற ஒரு தாட்டில் தான் நான் கிளம்ப ஆரம்பித்தேன். ஸோ இங்கிட்டு பார்க்கும்போது லேண்டில் வீடு 3 BH அப்படி மட்டுருக்காங்க. பார்ப்போம் உள்ளே போய் என்னடா அது இப்போ தான் கட்டி முடிச்சிருக்காங்க. இவன்கிட்ட போய் நம்ம விசாரிச்சோன்னா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. எனக்கு இந்த பக்கம் அலர்கோவில் சைடு ஏதாவது பார்க்கலான்னு தோணுச்சு. ஸோ அதான் தேடி பார்த்துட்டு இருக்கும்போது இங்கிட்டு தோணுச்சு. ஸோ நீங்களும் வந்தீங்கன்னா இங்கிட்டு அலர்கோவில்லாம் வாங்கி போடுங்க. ஏன்னா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக தண்ணி வசதியெலாம் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இங்கே அலர்கோவில் சைடில் மட்டும்தான் இருக்கும். இந்தமாதிரி மதுரை போக போக தண்ணிக்கு ரொம்ப பஞ்சப்பாடு போடும். இல்லைன்னா ரொம்ப காசு கொடுத்து வாங்குற மாதிரி தான் அந்த நிலமை தான் வரப்போகுது. அதனால தான் முன்னெச்சரிக்கையாகவே ஒரு இடம் வாங்குறதா இருந்தாலும் சரி, எங்கேயாவது நம்ம போய் குடியேறினாலும் இந்த அலர்கோவிலுக்கும் இந்த நம்ம கடச்சிலேருந்துருக்கும் 12 கிலோமீட்டர் தூரம். அதுக்கு நடுவில் நம்ம ஒரு லேண்ட் ஒரு கிராமத்துலேயே போட்டு வச்சிட்டோம்னா ஃப்யூச்சரில் கட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் எனக்கு தோணுச்சு. அதனால சும்மா போய்ட்டு பார்த்தேன். பட் அவங்க கட்டியிருக்க விதத்தெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப காஸ்ட்லியாக தெரிஞ்சிச்சு. நமக்கு அந்தளவுக்குலாம் தேவையில்லை. ஏன்னா பார்க்க வெளி ஓட்டத்துக்கு நல்லா இருக்குமா இருக்கும். ஒரு குடியேறினதுக்கப்புறம் 10 வருஷத்துக்கு அப்புறம் இல்லைன்னா 5 வருஷத்துக்கு அப்புறம் விரிசல் தேவையில்லாத வேலையை கொடுக்கும். அதனால் நம்ம பார்த்து கட்டுற மாதிரி என்றைக்கும் வராது, சரிங்களா? இப்போ சண்டே அது இதுன்னு வந்துருச்சு. அதில் ப்ராப்பராக எது நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு பார்த்து கட்டினா தான் இனிமேல் ஃபியூச்சரில் நல்லாயிருக்கும். அதனால் திடீர்னு இப்படி கட்டி வச்சவங்களை நம்பி நம்ம போயிட்டு அப்புறம் 5 வருஷத்துக்கு அப்புறம் அவன் எங்கே இருப்பாங்க கூட தெரியாது. அதனால் அப்படி போய் மாட்டிக்கிறத விட நம்மளாக பார்த்து ஒரு லேண்டு வாங்கி அதை கட்டுறது எவ்வளோ பெஸ்ட்டு தோணுது. ஓகே, வழி மாறி போகிறேன், ஓகே பேச்சில் ஓகே. இப்போ நமக்கு சித்தன் போக்கு சிவன் போக்கு மாதிரி தான் இருக்கணும். ஸோ ஓரளவுக்கு ரொம்ப டீஹைட்ரேட் ஆச்சு. ஸோ ஜூஸை குடிச்சிட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பித்தேன். ஸோ இங்கே தர்பூசணி கிளம்பு ஜூஸ் கிடச்சிச்சு. ஸோ ஓகே, வெயிலும் பயங்கரமாக கொடுத்ததுங்க. என்னங்க இந்த மாதத்தில் பயங்கர நார்மலாக எப்பயும் மழை பெய்கிற மாதிரி இருக்கும். என்னங்க வெயில் அடித்து கொடுத்துக்கிருக்கு. நான் போகிற டைமிங் பார்த்தீங்கன்னா 2:30, ஏன்னா 3:30க்கு மேலே தான் பெருமாள் கோயிலில் திறப்பாங்க, உள்ள நட சாத்தி வச்சுருப்பாங்க. அதனால் சரி சீக்கிரமாக போயிட்டு நம்ம 18ஆம் படி கருப்பரையும் பார்த்துட்டு அப்படியே பக்கத்தில் ஒரு யானைலாம் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ கார்டனுக்குள்ளே அந்த யானையும் பார்த்துட்டு அப்படியே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பிளான் பண்ணி போய்க்கிருக்கேன். இங்கிட்டு ரோடு வசதி இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசம். இப்போலாம் பார்த்திங்கன்னா ஹைவே மாதிரி இருக்குது. நான் போகிற ஸ்பீட்லேயே உங்களுக்கே தெரியும் பாருங்கள். அவ்வளோ ஒரு நீட்னஸ்ஸாக அழகாக போட்டிருக்காங்க. அங்கேருந்து லாஸ்ட் வரைக்கும் உண்டு. முன்னாடிலாம் திட்டாக இருக்கும், ஒவ்வொரு இடத்துல பேருந்துருக்கும், ஒவ்வொரு இடத்துல நல்லாயிருக்கும். இங்கே அந்த பிரச்சனைலாம் இருக்காங்க, சரிங்களா? ஸோ அப்போ இந்த வேறு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு ஆற்று தண்ணி மாதிரி ஓடுங்க, கல்லந்தேரி அப்படின்னு சொல்லுவாங்க. கல்லந்தேரி அதுலேருந்து வர தண்ணியில் போகிற பக்தர் முக்காசி பேர் குளிக்காமல் போகவே மாட்டாங்க. ஏன்னா அந்தளவுக்கு கூலிங்காக இருக்கும். தண்ணி வந்துகிட்டே இருக்கும் இந்த சீசனில் ஃபுல்லாக. அதனால் அதை குளிச்சுட்டு போவாங்க. நம்ம இப்போதைக்கு வேண்டாம், நம்ம டேரெக்டாக போயிட்டு அப்புறம் வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாட்டை கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். இங்கிட்டு பார்த்திங்கன்னா ஒரு தேடி பாதை மாதிரி தான். ஸோ ரொம்ப பெருசாலாம் இல்லை, அகலமாக இல்லை. ஸோ நார்மலாக ஒரு 2 கார் போகிற மாதிரி தான் இருக்குது.
அங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 கார் ஒரே ரூட்டில் போகிற மாதிரி தான் வச்சுருந்தாங்க. இங்கே போக போக கொஞ்சம் சீஸாக இருக்குது. ஆனால் அப்படி ஒன்றும் க்ரௌட் ஆகலாம். ஆனால் எந்த டயத்தில் அப்படி க்ரௌட் ஆகி நமக்கு வந்து ரொம்ப டேஞ்சர் தான். அழகர் அங்கேருந்து கிளம்பி வருவார் பார்த்தீங்களா, ஐயோ அப்போல்லாம் அந்த ரோட்டு பக்கம்லாம் போன டைம் வீடியோ எடுக்கும்போது எனக்கு தெரிஞ்சு சித்தத்தினால வரவும் முடியலை, நடுவுலே மாட்டிக்கிட்டேன். ஊரால் ஏதாவது கிராமம் இருக்கா பூந்து போயிடலாம் பார்த்தா அப்படியும் இல்லை. ரொம்ப சிரமப்பட்டு தான் அந்த வீடியோ எடுத்தேன். ஆனால் எப்படியோ அழகர் அங்கேருந்து கிளம்புறத வீடியோ எடுத்து நம்ம யூடியூப் சேனலில் போட்டாச்சு. ஓகே, இங்கே நின்று ஏன் பார்த்தேன் காரணம் என்னென்னா, இங்கே ஒரு பெரிய லேண்டு மாதிரி தெரிஞ்சிச்சு. சரி ஓகே, அப்போ எப்போ பார்த்து வச்சுக்குவோம். அதனால் உங்களுக்குமே யூஸ் ஆகும், பார்த்து வச்சுக்கோங்க. எப்படிலாம் ரோடு இருக்குது, ரோடு பக்கத்தில் நிறைய குளங்கள் ஏரிகள்லாம் அதிகமாக இருக்குங்க. அதனால் அந்த இடத்துல மட்டும் கட்டாமல் சுற்றி கட்டி வச்சுருக்காங்க. அதனால் இங்கே தண்ணி பிரச்சனை இல்லாமல் ஒரு 100% சொல்லலாம். இங்கே தண்ணி வசதியாக 100% நல்லா இருக்கும்பா அப்படின்ற மாதிரி சொல்கிற அளவுக்கு தான் இங்கே இருக்குது. அதனால் கண்டிப்பாக நீங்களும் வர பாருங்கள். ஃப்யூச்சரில் எல்லோரும் ஒன்றா சந்திப்போம். ஓகே, என்னடா அது, போக்கு சிவன் போக்கு ரொம்ப நேரம் இங்கே தான் ஒரு பெட்ரோல் பல்க்கே பார்க்குறேன். ஸோ இங்கேயும் பெட்ரோல் பல்க்கு, ஸ்கூல் வசதி எல்லாமே தான் இருக்குது. ஓகே தான் ரொம்ப இன்னொரு சிட்டியாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் வருஷங்களாக வாய்ப்பு இருக்குது. அது வரைக்கும் நம்ம பொறுமையாக தான் இருக்கணும். அதுக்காண்டி தண்ணி வசதி கிடைக்கிறவங்காண்டி சிட்டியில் உள்ள எல்லா வசதியும் இங்கே கிடைக்குமா கேட்டால் கொஞ்சம் கம்மி தான். இப்போ இதே நம்ம ஒரு நெட்வொர்க்கில் இல்லை ஏதாவது ஒரு அப்லோட் பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் தான் எடுக்கும். ஏன்னா இங்கே வந்து டவர் வசதிலாம் கொஞ்சம் கம்மி. ஆனால் போக போக ஃப்யூச்சரில் கண்டிப்பாக அதெல்லாம் பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எப்போயுமே எனக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். எனக்கு ரொம்ப தெரியல, இங்கே அலர்கோயிலில் இருக்குன்னு போல் தோணுது. ஏன்னா பக்கத்துலேயே கோவில் இருக்குது. நமக்கு தண்ணி வசதி நல்லா இருந்தாலே அதுவே ஒரு திருப்தியான மாதிரி தானே. ஏன்னா அந்த மே மாதம் வரும்போதெல்லாம் ஒரு பாடுபடுவோம் பாருங்கள் தண்ணிக்கு. கொஞ்சமாக கொடுங்கடா, அப்படி கொடுத்தாலும் அந்த தண்ணி எவ்வளோ ஹீட்டாக இருக்குன்னு எனக்கு தான் தெரியும். ஆனால் இந்த வருஷத்தில் 2024 மே மாதத்தில் ஒரே மழை, ஏன் தெரில. ஆனால் அதோட பழி வாங்குறதாவது என்னவோ தெரில. இப்போ புரட்டாசி மாதம் போட்டு நம்மளை வறுத்தெடுக்கிறாப்புல. இன்னும் கொஞ்சம் தூரம் தாங்க உள்ளே வந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் தூரத்தில் உள்ளே போனோம்னா அழகுகள் வந்துடும். அங்கேருந்து அப்படியே விலாக் பண்ணிகிட்டே போகலாங்க. இந்த ரோடு கூட ரொம்ப அகலப்படுத்தி போட்டிருக்காங்களா. பட் ஆனால் அங்கேருந்து கோவிலேருந்து வெளியில் வர்றவங்களுக்கு இது பாதை. பட் நம்ம என்னவோ போகிறோம், ஏன்னா ரொம்ப கூட்டமில் யார் எதுவும் கேட்கலாம் அப்படின்னு நம்ம ஆட போய்க்கிருக்கோம். அதுக்காண்டி நோவேயில் போயிட்டேன்லாம் யாரும் கமெண்ட் பண்ண வேண்டாம். ஃப்ரீயாக இருக்கிறனால தான் போகிறேன், இல்லைன்னா ஒழுங்காக அந்த பக்கமே வந்துருப்பேன். ஸோ ரொம்ப ஃப்ரீயாக தான் இருக்குது. க்ரௌடு கேட்டிங்கன்னா எல்லாம் உள்ளே போய் எல்லாம் உட்காந்துக்கிருக்காங்க. ஸ்டார்டிங்லேயும் கேட்டேன், என்ன எல்லோரும் உட்காந்துருக்கேன், எல்லாம் நட சாத்தியாச்சுப்பா தான் அப்படின்னாங்க. சரி ஓகே, நான் போய் 18ஆம் படி கருப்பரை பார்த்துட்டு வரேன். இங்கிட்டு தாங்க வழி. நீங்களும் என்ன மாதிரி மாற்றி போய் நின்றாதீங்க. இதில் போகும்போது ஏதோ ட்ரெயினுக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீலாக இருங்க சைடில் இருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது. ஓகே, ஸோ ரொம்ப கோயில் பக்கத்தில் வந்தாச்சு. இருந்தாலும் கோயிலுக்கு முன்னாடி பர்மிஷன் வாங்காமல் நம்ம மாட்ட வீடியோ எடுக்கக்கூடாது. அது நம்மளுக்கு நாகரிகம் இல்லை. அதனால் ஃபஸ்ட்டு பர்மிஷனை வாங்கிக்கலாம். அப்படி வாங்கிட்டு அப்படி எடுக்க ஆரம்பித்தேன். ஸோ நல்லா இருக்குது. இதுக்கு முன்னாடி இந்த வீடியோ எடுக்கும்போது வந்து ஒரே ஒரு டைம் மட்டும் திறப்பாங்க, அப்போ எடுத்தது தான். இப்போ 2வது எடுக்கும்போது நம்மளோட கதவை மட்டும்தான் அப்போதைக்கு கூப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். அந்த அது எப்படி சொல்கிறது, அதோட அருவாவை வெளியில் வச்சுருக்க சந்தனம் தான் வந்து நமக்கு இப்போதைக்கு தெய்வம். சரிங்களா? ஓகே, ஸோ கும்பிட்டு முடிச்சாச்சு. இனிமேல் அடுத்த கட்டம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பெரிய குளமாக இருக்குது. இதை வந்து இமேஜினேஷன் பண்ணி பாருங்கள். இவ்வளோ தூரத்துக்கு கட்டியிருக்காங்களே, இவ்வளோ தூரத்துக்கு அந்த காலத்தில் தண்ணி இருந்திருக்கும், கண்டிப்பாக இருந்திருக்கும். ஸோ இப்போ வேணால் இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஃப்யூச்சரில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, நல்லா தண்ணி அடித்து ஊற்றுச்சுன்னா கண்டிப்பாக வரும். அது ஒரு நாள் நடக்கும். ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போ எப்படி இருக்குன்றத பார்த்துக்குங்க. இப்படி தான் இருக்குது. ஓகே, இதுக்கு முன்னாடி இந்த இடத்துக்குலாம் வந்திருக்கியா அப்படின்னு கேட்டினா நிறையா டைம் வந்திருக்கேன். வந்தால் ப்ராப்பராலாம் இந்த கோயில் இந்த இடத்துல இருக்குது அப்படிலாம் தெரியாது. என்னை சின்ன வயசில் கூட்டிகிட்டு போய் அங்கே போய் விட்டுருவாங்க. நான் பாட்டு முடிச்சுட்டு கிடப்பேன். இப்போ வந்து பார்க்கும்போது இந்த இடத்துல என்னென்னது இருக்குது அப்படின்றது இப்போ தான் தெரியுது. ஸோ 18ஆம் படி கருப்பு. இதுக்குள்ளே போனோம்னா வந்து நம்ம பெருமாள் கோயில். இங்கிட்டு சைடில் 2 பார்த்தீங்கன்னா அனுமார் இருக்காப்புல. இங்கே வந்து கருடரோட வரைபடம் பார்க்கவே ரொம்ப அட்டகாசமாக வரைஞ்சிருக்காங்க. ஸோ நல்லா தான் இருக்குது. ஸோ இங்கே வந்து சைடில் பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே கோபுரத்தை பாருங்கள். ஸோ அதோட வியூ பாயிண்ட் பயங்கரமாக இருக்குது. எனக்கு அந்த வியூ பாயிண்ட்டுக்காண்டி அந்த ரொம்ப நேரம் நின்று ஃபோட்டோலாம் எடுத்தேன். நல்லாவே இருந்துச்சு. பரவாயில்ல, வெயில் அடிக்குதுன்னு சொல்லிட்டு இந்த
தார்பாய் மாதிரி, தார்பாய் சொல்ல முடியாது, இது வந்து ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணாத மாதிரி ஒரு மெட்டீரியல் போட்டிருக்காங்க. நம்ம நடக்கிறதுக்கும் நல்லா தாங்க இருக்குது. அப்படியே நடந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போவோம். எப்படி இங்கிட்டலாம் கல் சேர்ப்பாங்களா அப்படி இருக்குன்றத பார்த்துடலாம். நான் சொன்னேன்ல சின்ன வயசில் வந்தேன் அப்படின்றது. சின்ன வயசில் வரும்போது நான் இங்கேயும் உட்காந்துருக்க மாட்டேன் தான். முன்னாடி இருக்குல்ல இந்த கோபுரம், அந்த கோபுரத்துக்குலாம் போனதே இல்லை. இந்த முன்னாடி இந்த ஸ்டார்டிங் இருக்குல்ல இந்த மண்டபத்துட்டு உட்காந்துருந்தாங்க. அதுக்கப்புறம் கறி சாப்பாடு போடுவாங்க, சாப்பிட்டுட்டு அப்படியே ஊருக்கு போயிடுவேன். இதுதான் சின்ன வயசில் நடந்தது. இப்போ அந்த இடத்துலாம் யோசிக்கும் போது எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயத்தெல்லாம் பார்க்காம நீ வாட்டு இந்த இடத்துல உட்காந்துட்டு போயிருந்துருக்கிய அப்படின்ற மாதிரி இருக்குது இப்போ தோணுது. ஓகே, கடவுள் நம்மளை திரும்பி பார்க்குற மாதிரி இருக்குது. பாடுறா, இங்கே ஏதோ ஒரு சொற்புரையாடல் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு நல்லா இதை பற்றி விளக்கங்கள்லாம் கூறுறாப்புல. சரி கூறட்டும், இதோட விளக்கங்கள் தெரிகிறது நல்லது தானே. நம்ம அப்படியே சைடில் இருந்து பார்ப்போம் என்ன தான் சொல்கிறாங்க. நீ எப்படி ஆக வேண்டும் என்று விரும்புகிறாயோ அப்படியே ஆவதற்கு இறைவனுக்கு வழிபடு. நம்ம என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அதான், நமக்கு என்ன முடியுமோ அதை கொடுங்க. அதனாலதான் இந்த ஊர் மக்கள் இந்த அழகருக்கு என்ன கொடுக்குறாங்க தெரியுமா? படி அழகுங்கிற வருவாங்க. அழகர் கோட்டைன்னு ஒரு கோட்டையை கட்டுறாங்க. நாட்டு நடுகிற பொழுது, நாட்டு பாதுகிற பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்தை வச்சு இந்த இடத்துல விளையிற நெல்லு அழகருக்கு தலைவர் நல்லாவே பேசுகிறாருங்க. நல்லா தனியாக ஒரு வீடியோவை எடுத்து வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதை பார்ப்போம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பூச்சிகளும் எந்தெந்த நேரத்தில் நடக்குது அப்படின்றத ஒரு பட்டியலாக வச்சுருக்காங்க. நீங்கள் இதை பாஸ் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பாருங்கள். ஒவ்வொரு நேரத்துலையும் என்னென்ன கிழமையிலையும், என்னென்ன பௌர்ணமிலையும், செவ்வாய்க்கிழமை என்ன பண்ணுவாங்க, வெள்ளிக்கிழமை என்ன பண்ணுவாங்க, அப்படி ஒவ்வொன்றா பட்டியல் போட்டு வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும், படித்து தெரிஞ்சுக்குங்க. இங்கிட்ட அப்படியே வந்தோம்னா என்ன இருக்கிறது, இங்கிட்ட ஒரு மண்டபம் மாதிரி இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்டில் பார்ப்போம். யாரோட பேர்? ராமர் சன்னதி. ஓகே, ராமர் சன்னதினா உள்ளே போய் பார்த்துட வேண்டியதான். யாரும் இல்லை, அதனால் கேமரா உள்ளே கொண்டு போயிடலாம் தைரியமாக. ஸோ ராமரோட சிலை தாங்க இருக்குது. ஸோ நல்லாவே கட்டியிருக்காங்க. இங்கே சைடு பார்த்திங்கன்னா லட்டுலாம் இருக்குது. ஸோ போயிட்டு வந்துட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறேன். நான் விசாரித்ததில் பார்த்திங்கன்னா இந்த சைடு தான் வந்து யானை வந்து இருக்கும் அப்படின்னாங்க. வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் கோபுரத்துக்குள்ளே வந்துட்டு ரைட் சைடு எடுத்திங்கன்னா ஒரே போக்கு அப்படியே வடக்கு மாசி வீதி மாதிரி தான் போட்டிருக்காங்க. வடக்கு கிழக்கு வீதி போட்டிருக்காங்க. வடகிழக்கு அந்த திசையை குறிக்குது போல். ஓகே, இங்கேருந்து போனோம்னா இங்கே பாருங்க, டூரிஸ்ட்டுக்கெலாம் நடக்க முடியாதவங்களாம் ஏற்றிட்டு போகிற மாதிரி வச்சுருக்காங்க. கேஆர்மு கல்லழகர். ஓ நமோ நாராயணா. ஓகே, இங்கிட்டலாம் பார்க்கும்போது நல்ல கல், மேலே ஃபுல்லாக மலை தான். ஆனால் இதுலேயும் ட்ரக்கிங் போகணும் ஒரு நாள். என்ன சோம்பேறித்தனம் போகிறேன்னு தெரில. இதில் ட்ரக்கிங்கே சின்ன வயசு அப்பையும் நான் போகல. எனக்கு அதான் வருத்தம். ஏன் போய் பார்த்தா என்னன்னு தோணுது. ஒரு நாள் இது இங்கே ஒரு ட்ரக்கிங்காக போட்டுடலாம். அப்புறம் இங்கே ஒரு ஆள் முனிவர் இருக்க மாதிரி சொன்னாங்க. அவரையும் ஒரு நாள் போய் ட்ரக்கிங் பண்ணி போய் பார்க்கலாம். ஆனால் என்ன வேலை வெட்டி கொஞ்சம் இருக்கிறனால பிளான் போடுறேன் ஒவ்வொன்று ஸ்கிப் ஆகிட்டு தான் இருக்குது. இது ஒரு மண்டபம் போல இருக்குங்க. இதோட மண்டபத்தை பேரை பார்த்து படிச்சுக்குங்க, எனக்கு இங்கே தெளிவாக தெரில. ஓகே, நம்மளோட யானை பகவானை பார்த்து விட்டேன். ஒரு ஆடு ஜாலியாக சாப்பிட்டுக்கு இருப்பாப்புல. ஏதோ ஒரு தோகைன்னு நினைக்கிறேன். தோகை புல் இதெல்லாம் வச்சு ஏதோ சாப்பிட்டுக்கு இருக்காப்புல. பாகனை காணோம். அவர் இருந்தால் கூட சரி பக்கத்தில் போய் நிற்கலாம். பாகம் இல்லாதனால அங்கே வந்தாச்சு. ஸோ தோசை 40, லட்டு 10, அதிரசம் 10, அப்பம் 10 எல்லாம் நல்லா இருக்குங்க. வந்து கண்டிப்பாக வாங்குங்க. ஸோ தோசை மெயினாக வாங்கிடுங்க, நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. 40 ரூபா. அப்பவும் சரி ஒருத்தா தான் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு சரியாக நல்லா கவனிச்சுக்கோங்க. அதோட ஹிஸ்ட்ரி எனக்கு லைட்டாக கொஞ்சம் தெரியும். நரசிம்ம பெருமாள் அவர் வந்து அவதாரம் எடுத்து ஒரு அரக்கனை கொள்ளுவார். அதோட காட்சிகள் பார்க்கும்போது தெரிஞ்சு அந்த வயிற்றை கிழிச்சு கொள்றதெல்லாம் பார்க்கும்போது ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் அடுத்து நம்ம யானை இதை வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி, இது என் செல்லில் எடுத்தது. ஸோ கிளாரிட்டி இருக்காது, இருந்தாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதோட மூமெண்ட்லாம் பாருங்கள். ஸோ ரசிக்கும்படியாக தான் இருக்குது. எனக்கு ரொம்ப நேரம் நின்றுக்கிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தேன். சரி, ஏதாவது நம்ம மேலே கோவப்படுமா பார்த்தா அது வாட்டம் அது வேலையை பார்க்குது. நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்ட்டு கடைசியாக வீடியோ எடுத்ததாங்க இந்த பரிதாபம். நல்லா
சார் இதெல்லாம் பார்க்க ஒரு மாதிரியாக இருக்குது, சொல்ல முடியல. எப்படி சொல்கிறது, இந்த குரங்குக்கும் அறிவு இருக்குது அப்படின்றது மாதிரி நினச்சிக்கலாம், அவ்வளோதான். சரிங்களா? ஓகே. போன டைம் அருவானா கீழே இருக்கும்போது பார்த்தோம்னா இப்போ நிப்பாட்டி வச்சுருக்காங்க. ஸோ எவ்வளோ லென்த்தாக இருக்குன்னு உங்கள் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன், பார்த்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். போயிட்டு வரேன். பாய்.